வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். ஒரு வார்த்தை கூட நம்ம தியானிப்போம். சொன்னபடியே நான் எந்த வார்த்தையும் நான் அப்படி சொன்னதுலேருந்தே எடுக்க போகிற வசனமே என்னன்னு தெரியாமல் தடைப்பட்டு காரியங்கள் எல்லா சூழ்நிலைகள்லாம் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம தியானிப்போம். மீகாவின் புஸ்தகம், மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவங்க யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னில் நடந்து போவார். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். யார் இந்த அவர்கள்? அவர்கள் வருது. யார் அந்த அவர்கள்? சொல்லுங்க, யார் அந்த அவர்கள்? மீகா தீர்க்கதரிசி யாரை சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு அந்த அவர்கள் அப்படின்றதுன்னு பார்த்தா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிறிய கோத்திரமாகிய சிறிய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனத்துக்கு முன்பாக கடந்து போகிறார். இஸ்ரேல் ஜனங்களுடைய தடைகளை நீக்கி அவர்கள் வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இஸ்ரேல் ஜனங்களுடைய ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் முன்னிலையில் நடந்து போவார். எவ்வளோ ஒரு வைராக்கியமா அவர் சொல்றாருன்னு பாருங்களேன். இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்துல தேவன் ஒவ்வொன்றாக அவர் செயல்படுகிறார். இன்னைக்கு யெகோவா ராஃபாவாக செயல்பட வேண்டிய இடத்துல யெகோவா ராஃபாவாய் சுகம் தருகிறவராய் செயல்படுகிறார். யெகோவா ஈராய் செயல்பட வேண்டிய இடத்துல அவர் தேவைகளை சந்திக்கிறவராக அவர் செயல்படுகிறார். யெகோவா நிசியாய் வெற்றி தருகிறவராய் செயல்படுகிறார். சமாதானம் இல்லாத வேளையில யெகோவா ஷாலோமாய் சமாதானம் தருகிறவராய் செயல்படுகிறார். எல்லாமே எனக்கு இருக்கு, நான் எல்லாவற்றிலும் குறைவில்லாம எல்லா சுகத்திலையும் பலத்திலையும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் யெகோவா ரோயாய் உங்களுக்கு செயல்படுகிறார். ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் செயல்படுகிறார். உங்களை நடத்த வேண்டிய வழியில அவர் நடத்த அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு தேவை அப்படின்னா அவர் எங்க வீட்டுல யெகோவா ஈரே. உங்க வீட்டுல சுகம் தேவைன்னா உங்க வீட்டுல அவர் யெகோவா ராஃபாவாய் செயல்படுகிறார். ஆனா இந்த வசனம் கொஞ்சம் ஒரு படி மேல போய் தடைகளை நீக்கி போடுகிறவராக செயல்படுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறார்னா என்ன? தடைகளை அகற்றி போடுகிறார். தடைகளை நமக்காக நீக்கி போட்டு நமக்கு முன்னணியாக அவர் செல்லுகிறார். நமக்கு முன்பாக செல்லுகிறார். ஒரு படி மேலே போய் நான் உன் தடையை நீக்கி நான் உனக்கு முன்னே போறேன் அப்படின்னு கர்த்தர் இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு அவர் சொல்லுகிறார். இஸ்ரேல் ஜனத்தை நம்ம எடுத்துப்போமே. அவங்க கஷ்டப்பட்டு பிரயாசம் பண்ணி அவங்க வேர்வை சிந்தி அவங்க உழைக்கிறதுல தன்னுடைய வேலையின் மிகுதியால் அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கூக்குரல் வான பரியந்தம் என் சமூகம் வரைக்கும் எட்டிற்று அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது அவ்வளோ வேலை அவ்வளோ பாரத்தின் நிமித்தம் அவங்களுடைய கூக்குரல் அவர் கேட்டு தொடங்கின நாள் முதல் நீங்கள் எனக்காக ஆராதிக்க வேணும்னு சொன்னதுலேருந்து இந்த ஜனம் எனக்குன்னு நான் தெரிந்து கொண்டதுலேருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் தடை இருந்தது. முதல்ல போய் மோசே சொல்கிறாரு, இவங்களை விட இவங்க உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க போகணும் போது பார்வோன் முதலாவது தடையாக இருந்தான். பார்வோன் எடுத்தோன்னு விட்டுட்டானா, அப்படியா உங்களோட தெய்வத்தை கும்பிட்டு தொழுக போறீங்களா, போங்க அப்படின்றானா. அத்தனை 6 லட்சம் புருஷர்களே 6 லட்சம் பேர் இருக்கும்போது ஸ்திரீகள் சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சிறு குழந்தைகள்லாம் யோசிச்சு பாருங்க, எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க. உடனே பார்வோன் விட்டுருப்பானா? விடலை. இழுத்து பிடிச்சி மன கடினத்தினால தடை பண்ணி பார்வோன் எல்லாவற்றிலும் அவர்களை தடை
பண்ணதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு நினைக்கும் போது முதலாவது மனுஷன் தடையாக நிற்பான். உங்கள் வாழ்க்கையில் மனுஷனுடைய வார்த்தைகளோ மனுஷனுடைய செய்கைகளோ தடையாக இருக்குமானால் நீங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் செபிங்க, விசுவாசமாக செபிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னாடி போங்கப்பா. மனுஷன் ஒரு காலம் என் வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடாது. மனுஷனுடைய கிரியை ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடாது. மனுஷனுடைய பேச்சு ஒரு காலம் நம்மளுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடாது. சில மனுஷன் பேசுகிற பேச்சு நம்ம ஓடக்கூடிய வாழ்க்கையை அது பாதிக்கும். நம்ம கர்த்தரோடு தொடர்ந்து ஓடுவதில் மனுஷன் பேசுகிற பேச்சு உள்ளத்தில் காயங்கள் ஆகி உங்களால் ஓட முடியாமல் சோர்வுக்குள்ள மத்தியில் தள்ளி அப்படி நம்மளை பலகீனப்படுத்தும். நீங்கள் இந்த காலை வேளையில் வீட்டுகளுக்கு போனால் கரங்களை உயர்த்தி செபிங்க. ஒரு காலம் மனுஷன் தடையாக இருக்கக்கூடாது. பார்வோனின் ஆவி என்னை தடை பண்ணக்கூடாது. பார்வோன் இழுத்து பிடிச்ச மாதிரி என்னை ஒரு காலம் மனுஷன் பிடிக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் நமக்கு முன்னணியில் செய்யும் போது மனுஷன் ஒரு காலம் நம்மளுடைய வாழ்க்கையில் தடை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது காரியம், வனாந்திரம் அவங்களுக்கு தடையாக இருந்தது. ஜனங்கள் எல்லாத்தையும் விடுவிச்சிட்டான். 10 வாதைகளை கர்த்தர் கொடுத்து இழுத்து பிடித்து பார்வோம் ஒரு இடத்துல சரி போங்கன்னு விட்டுறான். விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்தது வனாந்திரம் தடையாக இருந்தது. வசனம் விதமாக சொல்லுது, வனாந்திரம் அவர்களுடைய வழியை அடைத்து போட்டலாம். இன்னைக்கு இயற்கை ஒரு வேளை நமக்கு என்ன பண்ணும், தடை செய்யும். கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவிக்க விடாதபடி இயற்கை என்ன பண்ணும், சில வேளை நம்மளை தடுத்து நிறுத்தும். இஸ்ரேல் ஜனங்க தனக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை இருந்து பார்க்குற வேளையில் அவங்க எல்லாம் கலங்கி போனாங்களாம். வனாந்திரத்தில் அங்கே இடம் இல்லைன்னு சொல்லி என்னை சாகடிக்கவா வனாந்திரத்துக்கு கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி மோசையிடம் முறுமுறுத்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல வெட்டாந்தரை வழியாய் அவர்களை நடக்க பண்ணினாராமா. அந்த இடத்துல தண்ணீரே அவர்களுக்கு மதிலாக இருந்தது. வசனம் அழகா போட்டிருக்கு. யாத்திராகமும் என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமும் 15 நினைக்கிறேன். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். இதுவரை அவங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தவர் அவர்களுக்கு சற்று விலகி பின்னாக காக்கிறவராக அவர் உங்களுக்கு கடந்து செல்றார். இஸ்ரேல் ஜனங்களை அவர் முன்னாடி காக்கவும் முடியுமானால், பின்னாடி அவர்களை தேவ தூதரானவரை வைத்து காக்க முடியுமானால், உங்களையும் என்னையும் முன்னாக எங்க போய் காக்கணும்னு அவருக்கு தெரிய வேண்டிய இடத்துல அவர் உங்களுக்கு முன்னாக போவார். உங்களுக்கு பின்னாக எங்க அவர் போகணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு தெரியும். உங்களுக்கு பின்னாக அவர் போய் காக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 3வது காரியம், மதில் அவங்களுடைய மதில் சுவர் அடைப்பட்டிருந்தது. சூழ்நிலை அவங்கள அடைப்பட்டிருந்தது. முதலாவது மனுஷன் தடையாக இருந்தான். 2வது இயற்கை தடையாக இருந்தது. 3வது சூழ்நிலை. எல்லாமே சுதந்திரித்துட்டு எல்லாமே தடைகளை தாண்டி போறாங்க. ஆனா யோர்தான் நதியே முதலாவது தடையாக இருந்தது. மோசே மரித்த பின்பு யோசுவாவுடைய கையில் இருக்கும்போது யோர்தான் நதி அவங்களுக்கு முதல் தடையாக இருந்தது. 2வது தடை மதில் சுவர் அவங்களுக்கு தடையாக இருந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி மதில் சுவர் இவ்வளோ கொஞ்சம் தூரம் 6 அடியெல்லாம் கிடையாது. சிலர் அதை 13 அடி உயரமாகவும் 28 அடி உயரமாகவும் அந்த மதில் சுவர் இருந்ததை சொல்றாங்க. இது 28 அடி உயரம் உள்ள மதில் சுவரை கர்த்தரால் தகர்த்து அந்த பிள்ளைகளை வாசலால் உட்பிரவேசித்து அவங்களை சுதந்திரிக்க கொள்ள முடியுமானால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தடைகளை தகர்த்து நம் முன்பாக கடந்து சென்று அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவங்க ஈஸியாக ஒன்றும் சுதந்திரிக்கல. நான் சொன்னபடி தான் மனுஷங்க அவங்களுக்கு தடையாக இருந்தாங்க. மோசே இருந்த நாட்களில் மோசே ஏதோமின் ராஜா நாங்கள் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஏதோமின் ராஜா கிட்ட கெஞ்சுறாரு. என்ன சொல்றாரு?
நாங்கள் உங்களுடைய வயல்வெளியில் நாங்கள் போக மாட்டோம், திராட்சை செடி மத்தியில் போக மாட்டோம், உங்கள் தண்ணியை கூட நாங்கள் குடிக்க மாட்டோம், எங்களை ராஜபாதையில் மட்டும் நடத்த உதவி செய்யுங்க. நாங்கள் உங்களுடைய ஊரை நாங்கள் கடந்து நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாமல் நாங்கள் கடந்து போயிடுவோம் போது ஏதோமின் ராஜா யுத்தத்தோடும் ஜனங்களோடும் வந்து அவனை எதிர்த்தானான். முதல் தடை. சரி, ஏதோம் ராஜா தான் தடுத்தான்னு பார்த்தா ரெண்டாவது கானானிய ராஜா இந்த செய்தியை கேட்டோன்னே அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்து சில இஸ்ரேல் ஜனங்களை கையோட பிடிச்சிட்டு போயிட்டான். சரி, கானானிய ராஜா தான் அப்படின்னா எமோரியன் ராஜா அடுத்த ராஜா இதே வார்த்தையை மோசே அவங்க கிட்ட கெஞ்சுறாரு. நாங்கள் உங்களுடைய வயலில் நடக்க மாட்டோம், திராட்சை தோட்டங்கள் தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டோம், எங்களை அந்த தெருவில் மட்டும் விடுங்க, நாங்கள் பத்திரமா நாங்கள் போயிடுறோம், இந்த ஊரை நாங்கள் கடந்துடுறோம் போது எமோரியர் ராஜாவும் அதே பண்ணினான், பாசானின் ராஜாவும் அதே பண்ணாங்க. எத்தனை ராஜாக்கள் பாருங்க. இந்த 4 ராஜாக்களை கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ அவனுக்கு பயப்படாத, ஒன்றும் உன்னை செய்ய முடியாது, நான் உன்னை அவங்க கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீ அவங்கள சுதந்தரிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அதே போல இந்த 4 ராஜாவையும் மோசே சுதந்தரித்ததை பார்க்குறோம். இன்னைக்கு உங்களுக்கு சுதந்தரிப்பதில் எது கஷ்டமா இருக்கு? ஆசீர்வாதம் சுதந்தரிக்க கஷ்டமா இருக்கா? சுகம் சுதந்தரிக்க கஷ்டமா இருக்கா? தடைகளை தாண்டி தாண்டி போய் சுதந்தரிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சரி, தடைனா என்ன? தடைகள்னா என்ன? தடைனா என்ன? உங்களோட மைண்ட் படி தடைனா என்ன? தடுக்கிறது. பாட்டி, தடைனா என்ன? ஒரு காரியங்கள் நம்ம எடுத்து எடுத்து வெற்றியாய் நடாம தோல்வி அடைந்து அடைந்து தடையாக போறது. உலக பார்வையிலே ஒரு காரியத்தை நீங்க எடுத்துட்டு அது தடையாச்சுன்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. இப்ப வெளியே போகும்போது யாராவது பக்கத்து வீட்டு மறிச்சிட்டாங்கன்னா வெளியே என்ன பண்ண மாட்டாங்க? காலையிலே அபசகுணமா இருக்குது, குறுக்க பூனை போயிடுச்சுன்னா என்ன பண்றாங்க? போக மாட்டாங்க. ஒரு சின்ன காரியம், ஒரு புது பிஸ்னஸை தொடங்குறாங்க, மழை பெஞ்சிருச்சுன்னா கூட என்னவா நினைக்கிறாங்க? தடையாக இருக்காங்க. நான் இன்றைக்கி தான் புது பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணேன், அடக்கு மழை இன்னைக்கா பார்த்து பெய்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மழை ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் உலக பார்வையில் சில காரியங்கள் எப்படி இருக்குது? தடையாக இருக்குது. நம்மளுக்கு எப்படி இருக்குது? சில காரியங்கள் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸை நான் தொடங்குறேன், ஒரு புது காரியத்தை நான் செய்கிறேன், எல்லாம் நான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு முதல் தடை வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இது தேவ சித்தம் இல்லை போல். நம்மளோட மைண்டில் முதல் திங்கிங் வர்றது அதுதான். இது தேவ சித்தம் இல்லையோ, நான் செய்கிற இந்த வேலை தேவ சித்தம் இல்லையோ, நான் போகிற இடம் தேவ சித்தம் இல்லையோன்றது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணுவோம். தேவன் அதை தான் சொல்கிறார். நாங்கள் ரீசெண்டாக ஒரு காரியம், ஒரு ஜபத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு மோகன் பாஸ்டர் வராங்க அந்த ஒரு கூட்டத்துக்கு. எனக்கு ரொம்ப ஆசை, கண்டிப்பாக போகிறோம், போய் அட்டன் பண்ணுறோம். இங்கேருந்து கொளத்தூர் இந்த ரோடு கூட தாண்டல, மழை, முதல் மழை வந்தது. அப்போ என் கணவனுடைய வாயிலேருந்து என்ன வந்தது? ஒரு வேளை இது தேவ சித்தம் இல்லையோ, மழை வந்துருச்சு, முதல்ல கர்த்தர் நம்மளை தடை பண்ணுறாரு. சரி இல்லைப்பா, ஒரு வேளை இயற்கை சும்மா மழை வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் தள்ளி போகிறோம். கொஞ்சம் பொன்மார் கிட்டக்கு முன்னாடி போயிட்டோம். அங்கே ஒரு மழை, அதுவரை இல்லாத மழை, அங்கே ஒரு மழை. உடனே என் கணவர் சொல்கிறாரு, இல்லை முதல் தடவை கர்த்தர் தடுத்து நிறுத்திட்டாரு, ஒருவேளை மோகன் பாஸ்டர் வரமாட்டார் அந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை சரி நம்ம தான் தேவ சித்தம் இல்லாமல் நம்ம போகிறோம் போல், ஏசப்பாவே தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு உடனே கிளம்பி வந்துட்டோம். என்ன எல்லாரும் உடனே வந்துட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை நாங்கள் போல மழை வந்துருச்சு அப்படின்னோம். ஆனால் வந்து லைவ் போட்டு பார்க்குறோம், மோகன் பாஸ்டங்க பேசிகிட்டு இருக்கிறாரு. சில வேளையில் எது நமக்கு தடை, எது நமக்கு தேவ சித்தம்ன்றது நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. என்னுடைய வாழ்க்கையில் தான் எனக்கு கல்யாணம் இவங்க எடுத்தோன்னே எனக்கு கிடைக்கல. 2.5 வருஷம் பெண்களுக்கு பார்க்க வேண்டிய அலைன்ஸ் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் பார்க்குறாங்க. அப்போ எனக்குன்னு வைக்கப்பட்ட மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க? வராங்க, எல்லாம் நடக்குது. அவங்க வந்து பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? உனக்கு நிச்சயதார்த்தம் வச்சிடுறோம், அடுத்த வாரமே உனக்கு நிச்சயதார்த்தம். பொண்ணுகிட்ட கேட்கல, உனக்கு பிடிச்சிருக்கா அந்த மாப்பிள்ளைய, உனக்கு ஓகேவா இந்த இடம், எதுவுமே கேட்கல. மாப்பிள்ளை வந்து பார்த்தோன்னே உனக்கு அடுத்த வாரமே என்னது? நிச்சயதார்த்தம். எனக்கா ஒரே பயம். ஐயோ, ஒரு வார்த்தை கேட்கல, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்கல, ஊழியம் பிடிச்சிருக்கா கேட்கல, அவங்க அப்பா அம்மா பிடிச்சிருக்கான்னு கேட்கல, எதுவுமே கேட்கல. குடும்பமாக அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? முடிவெடுத்துட்டாங்க. எனக்கு இங்கே ஒரே ஜபம், ஏசப்பா இது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு தடை பண்ணி போடுங்க. எனக்கு இப்படி அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, எனக்கு பிடிச்சிருக்கான்னு கூட கேட்கல, எப்படி நான் போய் அங்கே இது பண்ணுவேன்னு சொல்லி ஒரே ஜபத்தை போடுறேன் நான். ஒரு வாரத்துக்குள்ள அந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க? வெளியே நார்த் இந்தியா மிஷினரிக்கு
கிளம்பி போயிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஃபோன் வருது, இல்லை அவங்க வந்து 6 மாதம் கழித்து கல்யாணத்தை வச்சுக்கிறாங்களா. ஏசப்பா கொடான கோடி ஸ்தோத்திரம், இது உங்களுக்கு சுத்தம் இல்லைன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. இன்னும் ஒரு 6 மாதம் கூட ஆகலை, இன்னொரு ஃபோன் கால் வருது, மாப்பிள்ளை வந்து போயிட்டு வந்துட்டாங்க, இப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமா. ஐயோ திரும்பவுமா, திரும்ப ஒரு ஜபத்தை போடு, ஏசப்பா இது உங்களுக்கு சுத்தமாக இருக்குமா, இல்லையா, சுத்தம் இல்லைன்னா தடை பண்ணி போடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் 5-6 மாப்பிள்ளை வந்து வீட்டில் பார்த்தாலும் நான் இதே தான் ஜெபித்தேன். இவங்க எனக்கு வரச்சுலே நான் இதே தான் ஜெபித்தேன். முதல்ல எங்கள் அம்மா கிட்ட சொல்கிற வேலையில், ஏசப்பா தடையாக இருந்தால் உங்களுக்கு இது சுத்தம் இல்லைன்னா தடை பண்ணி போட்டுருங்க, எனக்கு இப்பேற்பட்ட அலைன்ஸ் எனக்கு வேணாம். 6 அலைன்ஸ் இப்படி தான் வந்தது, நீங்கள் தடை பண்ணிட்டீங்க, எனக்கு புரியலை, எனக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி விசுவாசத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் இந்த திருமணத்தை கர்த்தர் நேர்த்தியாக எந்த தடை இல்லாமல் கர்த்தர் நடத்தி கொடுக்கறத பார்க்குறோம். அப்போது நம்ம ஜெபிக்கிற வேலையில் அந்த தடைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீக்கிறாரு. நமக்காக அவருடைய கரம் என்ன பண்ணுது, கிரியை செய்கிறது. சொல்கிறது மாதிரியே அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்னாடி போனார். இன்னைக்கு என் ராஜா முன்னாடி போனதுனால தான் இந்த ராஜாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், திருமணம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தந்திருக்கிறார். எந்தெந்த இடங்கள்ல கர்த்தரால், சில இடங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இறங்கி முன்னாடி நடந்து போகிறாரு. சில வேளையில் தூதர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கட்டளை கொடுக்குறார். தேவனால் வர முடியாதுன்னு இல்லை, தேவன் சில வேளையில் அவர் தூதர்களை அனுப்பி நமக்கு காரியங்களை அவர் நடப்பிக்கிறார். தானியேலை சிங்க கெபியில் போட்டாங்க தூக்கி, அந்த சிலையை வணங்கலை, ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லி சிங்க கெபியில் தூக்கி போட்டாச்சு. போட்டு ராஜாவுக்கு என்ன வேறு வேலை இல்லையா, எத்தனை பேரை சிங்க கெபியில் போட்டிருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து சேவகனை கூட அனுப்பி பார்த்துருக்கலாம், அந்த தானியேல்ன்ற பையன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு பாருன்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கலாம். ஆனால் ராஜா என்ன பண்ணுறாரு, காலையில் ஆனோனே ஓடி கெபிக்கு ஓடி வந்து, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு ஒரு வார்த்தை தானியேல் அழகா சொல்றாரு. தானியேல் என்னோடு சேர்ந்து திருப்பி கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தானியேல் 3, தானியேல் 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் எவ்விதமாக சொல்லுது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை என்ன பண்ணாரு, கட்டி போட்டார். இன்னைக்கு தேவன் அந்த இடத்துல வரலைனாலும் தூதர்கள் தானியேலுக்காக தூதர்கள் இறங்கி வரதை பார்க்குறோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி வாயை கட்ட முடியுமானா இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் நடத்துவதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. தானியேல் 3ஆம் அதிகாரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட இடத்துலையும் அதே தான். 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறத காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். இது யார் சொல்றா, ராஜா சொல்றார். அதே இது 28வது வசனத்துக்கு வருவீங்கன்னா பின்னாடி வசனம், அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன பண்ணாரு, விடுவித்தாரு. இது யார் சொன்னானா, ராஜாவே சொல்றாரு. இந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லல, எனக்கு தூதனை அனுப்பி என்னை விடுவித்தார்னு சொல்லல, ராஜாவே சொல்றாரு. அவங்களையே நம்பினவங்கள, அந்த தெய்வத்தையே நம்பினவங்கள ராஜாவோட கட்டளைன்னு கூட பார்க்காம அந்த அக்கினி சூளையில போடுவதற்கு தான் சரீரங்களை ஒப்பு கொடுத்தவங்கள தூதரை அனுப்பி அவர் விடுவித்தார். இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் அதே தான் பண்றாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில முன்னணியாக அவர் போகணும். அவர் முன்னாடி போகும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு சில பாதைகள் இருக்கும். கர்த்தர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான பாதையை வைத்திருப்பார். இன்னைக்கு நான் போற பாதையில நீங்க போக மாட்டீங்க, பாஸ்டர் போற பாதையில நீங்க போக மாட்டீங்க, இவங்க போற பாதையில நீங்க போக மாட்டீங்க. ஒவ்வொருத்தருடைய பாதை வித்தியாசமா இருக்கு. ஆனா எல்லாருடைய பாதையிலும் கர்த்தரை முன்னணியாக நீங்க நடத்தும் போது, ராஜாவை முன்னாடி விட்டு நீங்க நடக்கும்போது உங்களுடைய காரியங்கள் வெற்றியாய் வரும். சிலருடைய பாதையில கல் ஜாஸ்தியா இருக்கும், சிலருடைய பாதையில மண்ணு ஜாஸ்தியா இருக்கும், மண்ணுல சிலரால நடக்க முடியாது. சிலருடைய பாதையில காற்று பலமா அடிக்கும், சிலருடைய பாதையில தண்ணீர் புரண்டு ஓடுகிறத பார்க்க முடியும்.
முடியும். ஆனால் எப்பேற்பட்ட பாதையாக இருக்குமானா கர்த்தரே நம்பி கர்த்தருக்காக நீங்கள் இருந்து அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் நீங்கள் நம்பும்போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்வார். எல்லா பாதையிலும் உங்களுக்கு முன்னாடி செல்வார். எனவே நீங்கள் பயப்படாதீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம 60க்கு 60 நாள் ஜெபம் என்ன பண்ணிட்டு வரோம். நம்மளுடைய சபையில் ஒரு புதிய திட்டத்தை பாஸ்டருக்கு கர்த்தர் கொடுத்தாரு. 60க்கு 60னா என்ன, 60 குடும்பம் 60 மணி நேரம் நாங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ அந்த 60 மணி நேரம் நாங்கள் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறோம், ஏசப்பா இந்த தடையெல்லாம் மாறட்டும், பிள்ளைகளை என்ன பண்ணுங்க கூட்டி கொண்டு வாங்க, கொளத்தூரே தேவனை ரட்சிக்கணும், கொளத்தூர் இருக்கிற ஜனங்க எங்கள் சபைக்கு என்ன பண்ணணும், வரணும். இன்னைக்கு நம்ம ஒரு விதையாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே 60 தனி நபருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜெபிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவை தாரும் நம்ம பண்ணதோடைய அறுவடையை கர்த்தர் நமக்கு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நம்ம இன்னைக்கு 60க்கு 60 நம்ம விதையாய் போடும்போது அந்த தடைகளை உடைக்க அந்த தடைகள் மாற கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆத்துமாக்களை கர்த்தரே கொண்டு வருவார். இந்த கொளத்தூர் பகுதிக்கு கர்த்தரே ஆத்துமாவை கொண்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும். சில பாதையை நம்மளால் ஜெபித்து தான் சுதந்திரிக்க முடியும். இஸ்ரேல் ஜனங்க அந்த காரியங்களை கஷ்டப்பட்டு கடந்து தான் ஆகணும். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பாதை வைத்திருக்கிறாரோ அந்த சில பாதையில் நீங்கள் ஜெபித்து தான் கடக்க முடியும். சில பாதையை துதிச்சு தான் நீங்கள் கடக்க முடியும். சில பாதையை நீங்கள் குடும்பமாக ஜெபிச்சா மட்டும்தான் அந்த தடை என்ன பண்ணும், விலகும். சில காரியங்கள் நீங்கள் சபையாக ஜெபிச்சாதான் அவர் அந்த காரியத்தை நமக்காக செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதனுடைய சார அம்சத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா குடும்பமாய் ஜெபிக்க வேண்டிய இடத்துல குடும்பமாய் ஜெபிப்போம், தனியாய் ஜெபித்து தடைகளை உடைக்க வேண்டிய இடத்துல தடைகளை உடைப்போம், சபையாய் சேர்ந்து தடைகளை உடைக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சபையாய் சேர்ந்து தடைகளை உடைப்போம். முன்னாக அவர் நடந்து போவதனால 2 காரியம் கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு நம்ம முன்னாடி அவர் நடந்து போறாருன்னா 2 காரியம் செய்கிறார். முதல் காரியம், அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பாதையுமே நேர் வழியா இருக்காது, எந்த பாதையுமே நேராக ஸ்மூத்தாக போகாது. ரோடுன்னு இருந்தால் அது வளைவு இருக்கும், திருப்பல் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்னைக்கு கோணலானவை கோணலான ஒரு இடங்கள்ல கர்த்தர் முன்னாடி போகும்போது அவர் செவ்வையாய் மாற்றி தருவார். கரடான பாதைகள் உங்களுடைய வாழ்க்கையில சமமாக்கி தருவார். அது மாத்திரம் இல்லை, 2வது காரியம், முதல் காரியம் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறதுனால கோணலானவைகளை செவ்வையாக்குவார். 2வது காரியம், கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறதுனால அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க யுத்தம் பண்ண முடியாத இடத்துல இருப்பீர்களானா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகும்போது ஆவிக்குரிய யுத்தத்தை அவர் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை தருவதில் அவர் போதுமானவராக இருக்கிறார். தாவீது சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறவனாக அவன் இருக்கிறான். பெலிஸ்தியரை தாவீது இஸ்ரேலுக்கே ராஜாவா ஆயாச்சு. இஸ்ரேலுக்கு தாவீது ராஜா ஆயிட்டாருன்னு சொல்லி பெலிஸ்தியர் கேள்விப்பட்டு வர்றாங்க. அப்போ தாவீது கர்த்தர் இடத்துல கேட்கிறாரு, நான் இவங்களுக்கு விரோதமா நான் போலாமா? நம்ம கர்த்தர் என்ன சொல்ற, நீ எழும்பி போ, நான் அவங்கள உன் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னும் போது தாவீது பெலிஸ்தியரை முறியடித்தான். திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து பெலிஸ்தியர் 2வது முறையில் வர்றாங்க. ஒரே முறையில் முறியடித்த மாதிரி கர்த்தர் அலோவ் பண்ணல. 2வது முறையில் கர்த்தர் சொல்றாரு, முசுக்கொட்டை செடி ஓரத்தில் நீ என்ன பண்ணு, உட்கார்ந்துரு, நீ பதிவிரு. அந்த முசுக்கொட்டை செடியில் ஒரு சத்தம் எழும்பும், அந்த சத்தம் எழும்பும் போது உனக்கு முன்ன நான் புறப்பட்டு இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ என்ன, தாவீது அந்த இடத்துல முதல் தடவை தாவீதை கர்த்தர் அனுப்புனாரு, 2வது தடவை தாவீதை அனுப்பல, கர்த்தரே முன்னாக போறாரு. அந்த முசுக்கொட்டையின் இறைச்சல் சத்தம் கேட்கிற வேளையில நான் உனக்கு முன்னே நான் புறப்பட்டு இருப்பேன்னு வசனம் சொல்லியிருக்கு. அப்போ தாவீதுக்கு முன்னாடி ராஜா, யூத ராஜா, சிங்க ராஜா என்ன பண்றாரு, புறப்பட்டு அந்த ஒரு வெற்றியை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை அலோவ் பண்ணுங்க. கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறோம், அதெல்லாம் ரைட்டு தான். கர்த்தர் புறப்பட வேண்டிய இடத்துல கர்த்தர் புறப்படணும், நம்ம புறப்பட வேண்டிய இடத்துல நம்ம புறப்படணும். எல்லா வேலையிலும் நான் தான் போவேன், நான் தான் போய் ஜெயிப்பேன் கிடையாது. நீங்க போக வேண்டிய இடத்துல நீங்க போங்க. கர்த்தர் எழும்பி போய் ஜெயிக்க வேண்டிய இடத்துல அவர் உங்களுக்கு ஜெயித்து தருவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது.
சில காரியங்கள் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தூதர்கள் அனுப்பி என்ன பண்ணுவார்? சில வேளையில் நம்மளை பாதுகாப்பார். பேதுருவை அப்போஸ்தலர்கள் எல்லாம் பிடித்து சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. அப்போது அந்த இடத்துல வசனம் போட்டிருக்குது, 4 அறைகள் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கு? பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குது. பேதுருவை 2 கையினால் கட்டிட்டாங்க. பேதுரு பக்கத்தில் 2 காவலாளர் இருக்காங்க. பேதுருவோட சிறைச்சாலைக்கு முன்னாடி 2 காவலாளர் இருக்காங்க. ஆனால் தேவதூதன் பேதுரு நடுவில் அவன் நின்னான் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. நின்று பேதுருவை விழாவில் தட்டி நீ எழும்பி போன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த 4 பாதுகாப்பை தேவதூதனானவர் என்ன பண்ணுறாரு? கூடையே போகிறாரு. முன்னாடி பேதுரு பின்னாடி போகிறாரு. தேவதூதன் என்ன பண்ணுறான்? முன்னாடி போகிறான். விழாவில் தட்டி நீ எழும்பி உன்னோட மேலங்கியை நீ என்ன பண்ணிக்கோ? போர்த்தி கொண்டு என் பின்னாடி நீ வா அப்படின்னு தேவதூதரானவர் சொன்னதை பார்க்குறோம். அப்போ அந்த 4 அறைகளை தாண்டி போகிற வேளையில் 4 பாதுகாப்பு வச்சுருக்காங்க. 4 பாதுகாப்புலேயும் 2 சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க? நிற்கிறாங்க. ஆனால் தேவதூதன் பத்திரமாய் கொண்டு போய் இந்த ரோடு முழுக்க தேவதூதன் கூட போனானா. கூட போய் பாதி தூரத்தில் தேவதூதன் மறைந்து போய் அவன் நேரம் வீட்டுக்கு போகிற வேளையில் அவனுக்காக ஜனங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தடைகளை உடைக்கும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இந்த சபையோட தடையை என்ன பண்ணும்? உடைக்கும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் குடும்பத்துடைய தடையை உடைக்கும். சில குடும்பத்தில் கட்டு இருக்கும். கட்டே அவங்களுக்கு தடையாக இருக்கும். என்னதான் சம்பாதிப்பாங்க, ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணும்? அந்த தடை, அந்த கட்டு என்ன பண்ணும்? சாப்பிட ஆரம்பிச்சிடும். சிலர் நல்ல கல்யாணமாய் திருமணமாய் இருப்பாங்க, குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த கர்ப்பத்தில் ஒரு கட்டு என்ன பண்ணுது? இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன ஆகாது? பிள்ளை என்ன பண்ணாது? தங்காது. அப்போது நாங்கள் அநேக பேய்களை எங்கள் பாஸ்டர் ஓட்டியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காங்க, நான் அந்த வயிற்றுக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன், அவள் கர்ப்பமாகாதபடி நான் அதை கெடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது ஒரு குடும்பத்தை சாத்தான் கெடுக்கணும்னு எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறான். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் வைராக்கியமாக இருக்காரு. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான்? நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அபகரிக்கணும், இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க தேவனை தேடுறதுனால இவங்களுக்கு இழப்பு வந்ததுன்னு மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? காரியங்களை செய்யறான். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஜெபித்தீங்கன்னா குடும்பத்தில் நமக்கு தெரியாமல் கட்டுப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். நம்மளால அந்த கட்டை உடைக்க முடியாது. நம்மளால் இந்த கட்டை உடைக்க முடியாது. கட்டுகள் பலமாக இருக்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய பலத்தினால் என்ன பண்ண முடியாது? உடைக்க முடியாது. கர்த்தர் அதனால தான் ராஜா உனக்கு முன்னே என்ன பண்ணுறாரு? போகிறாரு. ராஜா உனக்காக யுத்தம் பண்ணுகிறாருன்னு இருக்கு. அப்போ அவர்களுடைய ராஜா அவர்கள் முன்னணியில் நடக்கும்போது இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் சபையோட தடைகளை உடைக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த சபைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபமாக இருக்கட்டும், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமே தான். தடைகள் எல்லாம் உடைங்கப்பா. வானமண்டலத்தில் நமக்கு தெரியாத தடைகள் இருக்கு. வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் இருக்கு. நமக்கு தெரியல. இந்த ரூஃப்க்கு மேலே வானமண்டலத்தில் அவ்வளவு ஒரு சேனைகள் இருக்கு நமக்கு விரோதமாக எழும்புவதற்கு. அப்போ நாங்கள் சொல்லுகிறது அதுதான், தேவனுடைய மகிமை இறங்கக்கூடாதபடி தடை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் போது இந்த சபைக்கு மேலே ஏறெடுக்கிற ஜெபங்கள் அந்த ஆவி என்ன பண்ணிடக்கூடாது? பிடித்திடக்கூடாது. டைரெக்டாக நம்ம பண்ணுகிற ஜெபம் பரலோகத்துக்கு என்ன பண்ணும்? ஏறெடுக்கப்படுகிற ஜெபமாக என்ன பண்ணணும்? கர்த்தர் மாற்றி தரணும். அதனால நீங்கள் ஜெபிங்க, சோர்ந்து போகாதீங்க. சில காரியத்தை ஜெபித்து தான் சுதந்திரிக்க முடியும், சில காரியத்தை துதித்து தான் சுதந்திரிக்க முடியும். இந்த காரியத்தை ஜெபிக்க வேண்டிய காரியத்தை ஜெபித்து சுதந்திரிங்க, துதிக்க வேண்டிய காரியத்தை துதித்து சுதந்திரிங்க. கர்த்தர் நமக்கு முன்னாடி போகும்போது ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருக்கும். நீங்கள் எந்த கலக்கமும் உங்களுக்கு இருக்காது, எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது, எந்த ஒரு தைரியம் இல்லாதது இருக்காது. கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் தைரியமாக இருப்பீங்க, நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க, நீங்கள் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிரவேசிப்பீங்க. இன்னைக்கு மாம்சம் பலகீனமானது, ஆவி உற்சாகம் உள்ளது. இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களில் நடக்கிற ஒரு காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு தடை ஒரு காலம் வரக்கூடாது.
துதிப்பதற்கு ஒரு காலம் தடை வரக்கூடாது. நம்ம தேவனோடு இருப்பதில் ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, தடை வரக்கூடாது. நம்ம குடும்பம் தேவனோடு இருப்பதில் ஒரு காலம் தடை வரக்கூடாது. நம்மளை நாமே உருவாக்கிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுது. நம்ம முன்னேறக்கூடாதபடி பதிவிருக்கிற சாத்தானுக்கு நீங்கள் முன்னாடி எழும்பி போங்க. தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றா மாத்திரம்தான், தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றா மாத்திரம்தான் உங்களுக்கு அடுத்த காலை எடுத்து வைக்க முடியும். இன்னைக்கு நான் இந்த காலை இப்படி நான் எடுத்து வைக்கிறேன்னா என் உடம்புல ஓடுற ரத்தம், நான் சாப்பிட்ட சாப்பாடு இந்த காலை என்ன பண்ணுது, எனக்கு எடுத்து வைக்க முடியுது. ஒரு காலத்தில் எனக்கு 3 யூனிட் தான் இருந்தது பிளட்டு. டாக்டர் சைன் போட சொல்லிட்டாங்க, இந்த புள்ள மறித்து போயிடும், 3 யூனிட் தான் இருக்குது, பிளட் இல்லைன்னா ரத்தமே உயிர். வசனம் அதுதான் சொல்லுது, ரத்தம் இருந்தால் மாத்திரம்தான் உயிர் இருக்கும். அப்போது இந்த பிள்ளை மறித்து போயிடும், 3 யூனிட் தான் இருக்கும்போது நம்ம என்னால் அடுத்த கால் என்ன பண்ண முடியல, எடுத்து வைக்க முடியல. நான் அடுத்த கால் எடுத்து வைக்கிறேன், என்னாலே என்னால் நிற்க முடியல, நான் விழுந்து போகிறேன். அப்போது மாம்சத்துக்கு பலன் என்ன, உணவாக இருக்குது, ரத்தமாக இருக்குது. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கால்களை எடுத்து வைக்கணும்னா தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு வேணும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது நீங்கள் கால்களை எடுத்து வைத்து முன்னாடி நடந்து உங்களுக்கு முன்னாடி பதிவிருக்கிற சாத்தான உங்களால் ஜெபிக்க முடியும். எனவே இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரிடத்துல சொல்லி கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார்ன்ற வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குதோ கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போங்க ஏசப்பா, எங்களுக்கு முன்பாக நீங்கள் நடந்து போங்க. ஒரு யூத ராஜ சிங்கமா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்து போங்க. ஒரு யூத ராஜ சிங்கமா என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் நடந்து போங்க தகப்பனே. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குங்க. நான் வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாங்கப்பா. நான் பின்வாசல் வழியாய் நுழைகிறவளா இருக்கக்கூடாது, முன் வாசல் வழியாய் கர்த்தர் தடைகளை நீக்கி நடத்தி கொண்டு போங்கப்பா. ஒரு கால ஆவிக்குரிய வாழ்க்கையில தடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ஜெபிப்பதற்கு நான் சோர்ந்து போகக்கூடாது, துதிப்பதற்கு நான் சோர்ந்து போகக்கூடாது, தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெறுவதற்கு ஒரு காலம் நான் சோர்ந்து போகக்கூடாது. எனக்குள்ளாக ஒரு காலம் மாம்ச தடையா இல்லாதபடி தேவன் எனக்கு பலன் தாங்க. மாம்சம் பலகீனம் உள்ளதுதான், ஆனா மாம்சத்தை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. அந்த மாம்சத்தை பலப்படுத்துகிறவர் என்னை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் இன்னைக்கு வந்து துதித்து ஜெபித்து உங்க வார்த்தையை கேட்டிருக்கிறோம்ப்பா. ஆவியில எங்களை பலப்படுத்தி கர்த்தர் நீங்க அனுப்புகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இப்பொழுது உங்களுடைய மாறாத கிருபைகள் நாங்கள் வீடுகளுக்கு கடந்து செல்றோம். கர்த்தர் எங்களோடு கூட வாங்க, எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.